தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரும். கடலோர தமிழகத்தில் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் 7 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு. டெல்டா மாவட்டத்தின் கடலோர பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சமோசா சுட்டும் பிரியாணி கட்டி கொடுத்தும் வாக்காளர்களை கவரும் வேட்பாளர்கள். காஞ்சிபுரத்தில் காய்கறி வியாபாரியாக மாறிய கௌதமி. பாஜகவை நுழைவிட்டால் தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துச் செல்வார்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஒவ்வொரு வாரமும் பிரதமர் தான் தமிழ்நாட்டிற்கு வருவதாகவும் திட்டங்களோ நிதியோ வருவதில்லை என்றும் விழுப்புரம் பரப்புரையில் குற்றச்சாட்டு. அறிவிச்ச உடனே மோடி வராருல, வாரம் ஒரு வாட்டி வந்துட்டு போறாரு. திட்டங்கள் தான் வருதா? தமிழ்நாட்டுக்கான நிதி வருதா? போன ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டம் கூட கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல கிடையாது. இப்ப தேர்தல் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி புதிய பரப்புரை பாடலை வெளியிட்ட அதிமுக. மாற்றம் பிறந்திடவே மாநிலமே சிறந்திடவே என்ற பாடலை பகிர்ந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தன்னை காப்பாற்றியவர்கள் தன்னோடு இருந்தவர்கள் என அத்தனை பேருக்கும் துரோகம் செய்தவர் இபிஎஸ் என திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். தமிழக திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதியளிப்பதே இல்லை என்றும் நெல்லை கங்கை கொண்டான் பரப்புரையில் குற்றச்சாட்டு. அதுக்கு கொடுக்கிற நிதியை குறைச்சிக்கிட்டே வராங்க. நிதியை கொடுக்கறது இல்லை. அந்த திட்டத்தையே நிறுத்திடணும் அப்படின்னு தான் நினைக்கக்கூடியவர்கள் தான் பிஜேபியில இருக்காங்க. அவங்களுக்கு கூட தான் இன்னைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. வந்தவுடனே முதலமைச்சராக வேண்டும் என தாம் நினைக்கவில்லை என்றும் 15 ஆண்டுகளாக கத்தி தோற்ற போதும் துவளவில்லை என்றும் சீமான் பேச்சு. சீமான் நன்றாக பேசுவதாக மக்கள் கூறுவதாகவும் ஆனால் ஓட்டுதான் போடுவதில்லை என்றும் திண்டுக்கல் வேடச்சந்தூர் பரப்புரையில் ஆவேசம். வரணும், ஓட்டு அங்கே ஓட்டணும், என்னை தூக்கி ஓட்டில் ஓட்டணும். சீமான் நல்லா தான் பேசுறான். ஒரு அம்மா சொல்லியிருக்கு, நல்லா பேசுறான் அந்த தம்பி, ஆனா ஜெயிக்க மாட்டேங்கிறான். என்ன ஓட்ட பந்தயமா? நானா ஓடி ஜெயிக்க? இது ஓட்டு பந்தயம். போட்டாதான் ஜெயிக்க முடியும். திருப்பூரில் நாளை தவிக தலைவர் விஜய் பரப்புரை செய்ய காவல்துறை அனுமதி. பெருமாநல்லூர் நாள் ரோடு சந்திப்பில் நாளை மாலை 4 மணிக்கு பரப்புரை செய்ய திட்டம். வருமானத்தை மறைத்ததாக கூறி வருமான வரித்துறை 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததை எதிர்த்து விஜய் மேல்முறையீடு. விஜயின் கோரிக்கை தனி நீதிபதி நிராகரித்த நிலையில் 2 நீதிபதிகள் அமர்வில் மனு தாக்கல். நடிகை த்ரிஷா வீட்டுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். காவல்துறை தீவிர விசாரணை. விஜய்க்கு தாம் ரசிகன் அல்ல பக்தன். தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் நியூஸ் 18க்கு பேட்டி. உங்களோட வளர்ச்சி என்ன அப்படின்றத எல்லாருமே பார்த்திருக்காங்க. தனிப்பட்ட முறையில உங்களை நீங்க விஜய் ரசிகர்னு சொல்வீங்களா இல்ல டிவோட்டின்னு சொல்வீங்களா? நான் அவருடைய பக்தன். விஜய் அவர்களுடைய பக்தர் அப்படிதான் உங்களை சொல்வீங்க இல்லையா? அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் திமுக அச்சப்படுவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கருத்து. நியூஸ் 18 தொலைக்காட்சியின் களம் 2026 நிகழ்ச்சியில் பாடல் பாடி திமுக மீது விமர்சனம். பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை புரிந்து கொண்டேன். இந்த பூவை இன்னைக்கு அது மாதிரி அந்த படத்தில் வர மாதிரி இன்னைக்கு இந்த திமுகவுடைய செயல்பாடை 5 ஆண்டுகளில் மக்கள் புரிந்து கொண்டாங்க.
விசிக தலைவர் திருமாவளவனை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவமதிக்கவில்லை. களம் 2026 நிகழ்ச்சியில் விளக்கம் அளித்த வன்னியரசு. இந்த காலை 7 மணிக்கு தொடங்கி 10 மணி வரை நான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். காரில் நின்று நான் கும்பிட்டுட்டே இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சோர்வு அந்த வலி அவங்களுக்கு இருக்கலாம். அதனால அப்படி இருக்கலாமே ஒழிய மரியாதை அவமரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் சினிமா மோகம் உள்ளது என்பதை மறுக்கவில்லை என மதுரையில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேட்டி. கலர் கலராக சட்டை போட்டும் தன்னை வைத்து படம் எடுக்க யாரும் வருவதில்லை என்றும் கிண்டல். நல்ல மோகம் இருக்கு தமிழ்நாட்டில் நினைக்கிறேன். அது 4ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் தேதி என்ன அப்புறம் தான் எனக்கு தெரியும். சினிமா மோகம் டெஃபினட்டா இருக்கு, சினிமாவுக்கு இருக்கு. நானும் கலர் சட்டை போட்டு பார்க்குறேன், யாரும் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வச்சு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விவசாயம் என்றாலே என்னவென்று தெரியாது என்று ராசிபுரம் பரப்புரையில் அண்ணாமலை விமர்சனம். பாஜக வந்துவிட்டால் என்று மக்களை திமுக பயமுறுத்துவதாக குற்றச்சாட்டு. தலைவர் ஐயோ பிஜேபி வந்துடும், வந்தா என்ன குடும்பாட்சி போகும், பிஜேபி வந்தா என்ன ஊழல் போகும், பிஜேபி வந்தா என்ன புலால் சிறையில் ஒரு பிளாக் கட்டி 13 திமுக அமைச்சர்கள் உள்ள கொண்டு வைப்போம். அமைச்சர் சேகர் பாபுவின் மகன்கள் தொடர்புடைய சாலை ஒப்பந்த நிறுவனங்களில் வருமான வரித்துறை சோதனை. வடபழனி, மயிலாப்பூர், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு. சாத்தூர் அருகே மடத்துப்பட்டியில் எக்ஸல் பட்டாசு ஆலையில் நடந்த பயங்கர விபத்தில் தரைமட்டமான 10 அறைகள். ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஆலையின் உரிமம் புதுப்பிக்கப்படாமல் இருந்தது விசாரணையில் அம்பலம். புதுச்சேரியில் ஒரு காஃபி 30 ரூபாயாகவும் ஒரு டீ 20 ரூபாயாகவும் விலை உயர்வு. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டின் எதிரொலியாக விலையை உயர்த்திய விற்பனையாளர்கள். கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோயில் பங்குனி தேரோட்டம் கோலாகலம். வடம் பிடித்து இழுத்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் வழிபாடு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே ஐஸ்கிரீம் தயாரித்து விற்பனை செய்யும் கடையில் தீ விபத்து. உரிமையாளர்கள் 2 உயிரிழந்த சோகம். நெல்லை வீரவநல்லூரில் நகைக்கடை சுவரில் துளையிட்டு 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பணம் திருடிச் சென்ற வழக்கு. 3 பேரை கைது செய்த காவல்துறை. வத்தலகுண்டில் சென்றாய பெருமாள் கோயில் பங்குனி திருவிழா. உரிமை மேளம் முழங்க பூ பல்லக்கில் ஆடிய வண்ணம் சென்றாய பெருமாள் வீதி உலா. தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் இன்று பிரதமர் மோடி காணொலியில் கலந்துரையாடல். பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்க அழைப்பு. மகளிர் இடஒதுக்கீட்டை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் அரசியலமைப்பிற்கு எதிரான மாற்றங்களை செய்ய முயற்சி என சோனியா காந்தி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க தேர்தலுக்கு மத்தியில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுவது அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி என்றும் ஆங்கில நாளிதழில் கட்டுரை. அனைத்து விவசாய பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதாய விலை நிர்ணயிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. மத்திய அரசு விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. நெல்லுக்கான ஊக்கத்தொகை தொடர்பான கடிதத்தை வெளியிட்டார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பயனுள்ள ஆலோசனையை திட்டமிட்டு ஒரு முறையாக சித்தரிக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என விமர்சனம். நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்தோருக்கு எந்த நகரத்தில் தேர்வுக்கூடம் அமையும் என்ற விவரம் அறிவிப்பு. மே 3ஆம் தேதி 552 நகரங்களில் நடைபெறும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு நிறுவன ஊழியர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை. கல்வீச்சுடன் வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றம்.